அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் நம்மை ஆச்சரியமாய் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆண்டவரை எத்தனை பேர் நீங்க உயர்த்த விரும்புறீங்க? அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். நம்முடைய கரத்தினால் நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்களுடைய எல்லா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. ரீபாலா ஹந்தரபல ரிகலபரபா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணீர். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணீர். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா,
ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீரே, என்ன சொல்லி நாங்க துதிகளை செலுத்த முடியும்? எங்க வாயின் வார்த்தைகளினால ஆண்டவரே துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ரிகபாபா சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்திடுவேன்? ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன்? ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். ஹல்லேலூயா. வலரிபதர சந்தரா லேமாதரு கொலோரோ ஷிக்கரபா. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருந்தபடினால் அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அறிக்கை செய்த தாவீதுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருக்கிறபடினால் எதிர்க்கிறவர்கள் சத்துருக்கள் முன்பாக, ஹல்லேலூயா, நம்மை தள்ளி வைத்தவர்கள் முன்பாக நமக்கென்று ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவாயிருந்த மனாசே அவன் ராஜாவாகிற போது 12 வயதுள்ளவனாயிருந்தான். ஆனால் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானவைகளை செய்தான். அவன் சகலவித அருவருப்புகளை பின்பற்றி மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து அவைகளை சேவித்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல ரிபா தர சந்தரபா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த மனாசே கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தீர்க்கதரிசியின் மூலமா எச்சரிக்கப்படும் போது தன்னை அப்படியே தாழ்த்தினான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபல ஹத்தரபல ரிகலபரபா. உண்மையிலே நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவைகளை செய்து அவரை தூஷித்த செயல் மிகவும் துக்கமானது, கசப்பானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ரீபா லஹந்தரபோ லோக ராதிபல சந்தரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஊரா கபல தீரபல ரிபதர சந்தரபா. ஹல்லேலூயா. ஒருவேளை மனாசே போல ஹல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோமானால் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பலனை கொடுக்க முடியாது. ஆனால் அவன் எப்படி தாழ்த்தினானோ அதே போல நம்மை
தாழ்த்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு பலன்களை அருளி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் ஏராளமா இருக்கும். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவருக்கு யாருமே உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு நம்முடைய கண்கள் அதிசயங்களை காணப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் 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 ரிகபபல கந்துரபல ரிகலபரமா ஊர கபல தீரபல ரிபதர சந்தரமா ஓ ரிகபலபரமா. ஹல்லேலூயா. நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு காற்றை அனுப்பி காடையை கொடுத்தீர். கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடையை கொடுத்தீர். ஒரு கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்ன நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாமே தலைகீழாய் மாறி போகும். லாசருவே வெளியவான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். மரித்து 4 நாளாகி நாறி போன சரீரம் வெளியே வந்தது. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அதே போல மரித்து கிடந்த சிறுபெண்ணை பார்த்து தளித்தாகுமே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சிறுபெண் எழுந்து ஆச்சரியமான காரியங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் கேளுங்களேன், ஆண்டவரே நீங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, உங்களுடைய ஒரு வார்த்தை எங்களுக்கு போதுமே, எங்கள் நெருக்கமெல்லாம் போயிருமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. உர கபல தீரபல ரிகலபரமா. ஆண்டவரே உமக்கு உதவி செய்ய யாரும் தேவையில்லப்பா. அவ்வளவு ஆண்டவரே யூனிக்கான காரியங்களை நீ தனியாக ஒரே ஆளாய் செய்து முடிக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.